இப்படி ஜூஸியாக சிக்கன் பிரெஸ்ட்டை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ஹாய், வெல்கம் டு தி ஏர் ஃப்ரையர் சீரிஸ் எபிசோட் 1. இந்த மாதிரி ஏர் ஃப்ரை ரெசிபிக்கு இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தவா எடுத்து அந்த தவாவில் கர்ட், கொரியாண்டர், லெமன் ஜூஸ், சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக், கரம் மசாலா, பிளாக் பெப்பர், சில்லி பவுடர், ஹோம்மேட் கொரியாண்டர் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் என்னெல்லாம் மசாலா போடுறேன், எவ்வளோ அளவு போடுறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கன் பிரெஸ்ட்டை தூக்கி அந்த மசாலாவில் போடுங்க. இப்படி ஒரு புரட்டு, அப்படி ஒரு புரட்டு, ஃபுல்லாக நல்லா மசாலா சிக்கன் பிரெஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சு தூக்கி அதை அப்படியே ஒரு ஓரம் வச்சுருங்க. ஒரு 20 to 30 minutes அது நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனுக்கு செம்ம ஹெல்த்தியான ஒரு ஹை ப்ரோட்டீன் சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 பாயில்டு எக்ஸ், சில்லி, கார்லிக், பிளாக் பெப்பர், சால்ட், லெமன் ஜூஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜூஸியான சிக்கன் பிரெஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான சாஸ் ரெடி. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போது சிக்கனுக்கு போகலாம். ஏர் ஃப்ரையரில் ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச அந்த சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து ஏர் ஃப்ரையரில் வச்சுருங்க. பட்டர் வேணும்னா லைட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏர் ஃப்ரையர் ஓப்பன் பண்ணி 200 degree Celsiusல 20 minutesக்கு குக் பண்ணுங்கள். 10 minutes ஆன உடனே சிக்கனை ஃப்ளிப் பண்ணிட்டு மறுபடியும் 10 minutes குக் பண்ணுங்கள். 20 minutesக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா செம்ம ஜூஸியான சிக்கன் பிரெஸ்ட் ரெடி. இப்போ அதை பிளேட்டில் போட்டு நம்ம செஞ்சு வச்ச ஹை ப்ரோட்டீன் மயோ மேலே ஆட் பண்ணி ஒரு பைட்டு சாப்பிட்டா போதும், சும்மா அட்டகாசமாக இருக்கும். இந்த சிக்கன் பிரெஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா சூப்பர். அடுத்த வீடியோவில் அடுத்த செமையான ஒரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். அன்டில் தென் வரட்டாமாமே, பாய்.